Good morning, children. Yesterday we saw heartbeat. Today we see cardiac cycle. So, the sequence of events occurring between the beginning and the completion of one heartbeat. The sequence of events na வரிசையா நடக்கிற நிகழ்ச்சிகள் எப்போ இருந்து எப்போ வைக்குனா the beginning and the completion of one heartbeat. அதாவது heartbeat வந்து ஆரம்பித்து ஒரு ஹார்ட்பீட் முடிகிற வரைக்கும் நடக்கிற அந்த கண்டினியூஸாக நடக்கிற நிகழ்ச்சி தான் என்ன சொல்கிறோன்னா கார்டியாக் சைக்கிள்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தோம், நம்ம எஸ்ஏ நோட் பார்த்தோம், அதாவது சைனோ ஏட்ரியல் நோட் பார்த்தோம். இந்த எஸ்ஏ நோட்ஸ் டிரான்ஸ்மிட் த இம்பல்ஸ் டு த ஆரிக்கல்ஸ். ஸோ அது இம்பல்ஸை எங்கே ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா ஆரிக்கல்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஆரிக்கலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணவனே ஆரிக்கல்ஸ் கான்ட்ராக்ட் டு புஷ் த பிளட் டு த வென்ட்ரிகல்ஸ். ஆரிக்கல்ஸ் சுருங்கி என்ன செய்யுதுன்னா அப்போ வென்ட்ரிகலுக்கு அந்த பிளட்டை வந்து புஷ் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, ஆரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகுது. தென் SA transmitted the impulse to the atrioventricular node. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, அந்த SA நோடு இது என்ன டிரான்ஸ்மிட் பண்ணுது, அந்த இம்பல்ஸை எங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுது, ஏட்ரியோவென்ட்ரிகுலார் நோடுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது, தட் இஸ் ஏவி நோட். தென் த ஏவி நோட் டிரான்ஸ்மிட் த இம்பல்ஸ் டு த ஃபர்கிஞ்சி ஃபைபர்ஸ். அந்த ஏவி நோட்லேருந்து இம்பல்ஸ் வந்து எங்கே போகுது, ஃபர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கு போகுது. ஃபர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கு போகும்போது எதன் வழியாக போகுதுன்னா through the bundle of is, that is atrioventricular bundle. atrioventricular bundle மூலமா அந்த ஃபர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கு அந்த இம்பல்ஸ் வந்து போகுது. தென் அந்த ஃபர்கிஞ்சி ஃபைபர்ஸ்ல இருந்து அந்த இம்பல்ஸ் ஃபர்கிஞ்சி ஃபைபர்ஸ் டிரான்ஸ்மிட் த இம்பல்ஸ் டு த வென்ட்ரிகல்ஸ். ஸோ அந்த வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து அந்த இம்பல்ஸ் போனவொடனே நவ் த வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட். அந்த ரெண்டு வென்ட்ரிகல்ஸும் வந்து என்ன ஆகுதுன்னா கான்ட்ராக்ட் ஆகுது. அது மாதிரி அந்த வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகும்போது தே கேன் புஷ் த பிளட் டு த ஆர்டரிஸ்குள்ளே, அதாவது பல்மனரி ஆர்ட்ரிக்கும் அயோட்டாவுக்கும் வந்து பிளட்டை வந்து புஷ் பண்ணுது. அதாவது ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டாவுக்கும் வந்து பிளட்டை வந்து புஷ் பண்ணுது. தென் த வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ். அப்போ இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஆரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகி வென்ட்ரிக்கலுக்கு வந்து பிளட்டை வந்து புஷ் பண்ணோம். தென் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகி ஆர்டரிக்கு பிளட்டை புஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகும். இது மூணு ஈவெண்ட்ஸும் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோன்னா கார்டியாக் சைக்கிள் சொல்கிறோம். டியூரிங் கார்டியாக் சைக்கிள் blood flows through the chambers of the heart in a specific direction. ஸோ இந்த கார்டியாக் சைக்கிள் அப்போ வந்து பிளட் என்னாகுன்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் வந்து அந்த சேம்பர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஆரிக்கல்லிருந்து த்ரூ த ட்ரைகஸ்பீட் வால்வ் வழியாக ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. தென் ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்ட்ரி, தென் பல்மனரி ஆர்ட்ரிலேருந்து லங்ஸுக்கு போகுது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா லெஃப்ட் ஆரிக்கல்லிருந்து த்ரூ த பைகஸ்பீட் வால்வ், தட் இஸ் மிட்ரல் வால்வ் வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. தென் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லிருந்து அயோட்டாக்கு போகுது. அப்புறம் அயோட்டாவிலேருந்து இட் கேன் சென்ட் டு த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு போகுது. இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் பர்டிகுலர் டைரக்ஷனில் வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது when in during the cardiac cycle. ஸோ ஈச் கார்டியாக் சைக்கிள் எண்ட்ஸ் அபவுட் 0.8 செகண்ட். அப்போ ஒவ்வொரு கார்டியாக் சைக்கிள் நடக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகுனா 0.8 செகண்ட் ஆகணும். அதாவது ஒரு கார்டியாக் சைக்கிள்னால் எது சேர்ந்தது கார்டியாக் சைக்கிள் சொன்னேன், அதாவது ஆரிக்குலார் சிஸ்டோல், அதாவது ஏட்ரியல் சிஸ்டோல் அண்ட் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், வென்ட்ரிகுலார் டயஸ்டோல், இது மூணும் சேர்ந்தது தான் கார்டியாக் சைக்கிள். இது மூணும் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுனா 0.8 செகண்ட் ஆகும். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. The events during a single cardiac cycle involves. அப்போ இந்த கார்டியாக் சைக்கிள் அப்போ ஒரு கார்டியாக் சைக்கிளில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏட்ரியல் சிஸ்டோல், தட் இஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஆரிக்கல்ஸ். ஆரிக்கல் சுருங்கி அந்த பிளட்டை வந்து வென்ட்ரிக்கலுக்கு புஷ் பண்ணும்போது அது எவ்வளோ நேரம் வந்து அந்த ஏட்ரியல் சிஸ்டோல் இருக்குன்னா ஆரிக்கல் சுருங்குனா 0.1 செகண்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், தட் இஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ். அந்த வென்ட்ரிக்கல் சுருங்கி அந்த பிளட்டை வந்து, அதாவது ரைட் வென்ட்ரிக்கல் வந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து அயோட்டாக்கும் பிளட்டை வந்து புஷ் பண்ணுறது அது எவ்வளோ செகண்ட் நடக்குன்னா 0.3 செகண்ட்ஸ். தென் அதிலேருந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கு பிளட் போனவொடனே வென்ட்ரிக்கல் வந்து டயஸ்டோல் ஆகும், அதாவது வென்ட்ரிக்கல் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அது வென்ட்ரிகுலார் டயஸ்டோல், தட் இஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ். அது எவ்வளோ செகண்ட்னா 0.4 செகண்ட். அப்போ இது மூணு சேர்ந்து எவ்வளோ செகண்ட்னா 0.8 செகண்ட். தட் இஸ் த cardiac cycle. Each cardiac cycle ends about 0.8 second. Next you see heart sound. The rhythmic closure and opening of the valves cause the sound of the heart. Already நம்ம
ஹார்ட்டில் வந்து என்னென்ன வால்ஸ் பார்த்தோம், ட்ரைகாஸ்பீட் வால் பார்த்தோம், பைகாஸ்பீட் வால் பார்த்தோம். அந்த வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுறது தான் வந்து என்ன சொல்கிறோம், இட் மேக்ஸ் த சவுண்ட் ஆஃப் த ஹார்ட். அது க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆக சொல்ல தான் அந்த சவுண்டு வந்து ஏற்படுத்துது. அதில் சவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சவுண்ட் லப் இஸ் ஆஃப் லாங்கர் டியூரேஷன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சவுண்டு வந்து என்னன்னு சொல்கிறோம், லப்புன்றோம். இதனுடைய டியூரேஷன் வந்து இது நிறைய நேரம், நீண்ட நேரம் வந்து அந்த சவுண்டு வந்து நிறைய நேரம் இருக்கும். ஓகேவா? ஸோ வென் இட் ஸ்டார்ட்ஸ், எப்போ வந்து இந்த லப்புன்ற சவுண்டு வந்து எப்போ இருக்குன்னா, அதாவது ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து பிளட்டு வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் போகும்போது வென்ட்ரிக்கல்ஸ்க்கு என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, வென்ட்ரிக்கலுக்கு பிளட்டு வந்தவுடனே ரைட் ஏட்ரியத்துலேருந்து லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து வென்ட்ரிக்கலுக்கு பிளட்டு வந்தவுடனே ட்ரைகாஸ்பீட் பைகாஸ்பீட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும். அந்த க்ளோஸ் ஆகும்போது தான் என்ன சவுண்டு வரும்னா இந்த லப்புன்ற சவுண்டு வரும். நெக்ஸ்ட் இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த க்ளோஷர் ஆஃப் த ட்ரைகாஸ்பீட் அண்ட் பைகாஸ்பீட் வால்வ்ஸ் ஆஃப்டர் த பிகினிங் ஆஃப் த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அதாவது வென்ட்ரிகுலர் சிஸ்டோலுடைய பிகினிங்கில் ட்ரைகாஸ்பீட் பைகாஸ்பீட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிறதுனால வர சவுண்டு தான் லப்புன்ற சவுண்டு. த செகண்ட் சவுண்ட் டப் இஸ் ஆஃப் ஷார்ட்டர் டியூரேஷன். ஸோ வென் கம்பேரிங் டு த லப்போடு கம்பேர் பண்ண சொல்லும் அந்த டப் சவுண்டு வந்து ஷார்ட்டாக இருக்கும். அது நிறைய நேரம் இருக்கும் அந்த சவுண்டு. இது வந்து அதோட கம்பேர் பண்ண சொல்லும் அது ஷார்ட்டாக இருக்கும். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த க்ளோசர் ஆஃப் செமிலுனார் வால் அட் த எண்ட் ஆஃப் த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ வென்ட்ரிகல்ஸ் ரெண்டும் வந்து கான்ட்ராக்ட் ஆகி அது ரைட் வென்ட்ரிக்கலும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலும் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரைட் வென்ட்ரிக்கல் வந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கு வந்து பிளட்டை வந்து புஷ் பண்ணும். அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து அயோட்டாக்குள்ளே பிளட்டை வந்து புஷ் பண்ணும். அப்போ அந்த பல்மனரி ஆர்ட்ரி கீழே இருக்க செமிலுனார் வால்வும் அயோட்டா கீழே இருக்கிற செமிலுனார் வால்வும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். பல்மனரி செமிலுனார் வால், அயோட்டிக் செமிலுனார் வால், அது ரெண்டும் ஓப்பன் ஆகி அந்த ஆர்டரிக்குள்ளே வந்து பிளட் போன உடனே அந்த செமிலுனார் வால் வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்போ க்ளோஸ் ஆகும்போது அந்த சவுண்டு தான் என்ன சவுண்டுனா டப்புன்ற சவுண்ட். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த க்ளோசர் ஆஃப் செமிலுனார் வால் அட் த எண்ட் ஆஃப் த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ அந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோலுடைய எண்டில் இந்த செமிலுனார் வால் வந்து க்ளோஸ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டு தான் என்னது டப்புன்ற சவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளட் ப்ரெஷர். இட் இஸ் த ஃபோர்ஸ் exerted during the flow of blood against the lateral walls of the arteries. So when the blood passes through the blood vessels, ஸோ வந்து நம்மளுடைய blood vesselsல வந்து blood வந்து பாஸ் ஆகும்போது it produces some pressure. அப்போ blood vesselsல வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். எங்கன்னா அந்த lateral walls of the blood vessel, அந்த blood vesselோடைய சைடில் இருக்கிற அந்த வால்ஸில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிறோம். அந்த ப்ரெஷர் தான் என்ன சொல்கிறோம், it is called as blood pressure. The blood pressure is high in the arteries, gradually drops in the arterioles and capillaries and become very low in the veins. ஸோ பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்டரிஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆர்டரி வந்து நான் பிரான்ச்டு இன்ட்டு arterioles, arterioles branched into capillaries, capillaries join together to form the venules, venules join together to form the veins. அது மாதிரி ஃபஸ்ட்டு blood வந்து ஃப்ளோ ஆகும்போது ஆர்டரிஸில் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து blood வந்து ஃப்ளோ ஆகும். அதாவது blood pressure வந்து ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஆர்டீரியோலுக்குள்ளே போக சொல்ல கேபிலரிஸ்குள்ளே போகும்போது அது ஸ்லோவாகிடும். அதுக்கப்புறம் வெயின்ஸுக்குள்ளே போகும்போது இன்னும் வந்து ரொம்ப ஸ்லோவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு ரவுண்டு ஓடுறோம், அதாவது ஒரு ப்ளே கிரவுண்டில் வந்து ஒரு 10 ரவுண்ட்ஸோ இல்லை 20 ரவுண்ட்ஸோ ஓட சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு 3 or 4 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். அதுக்கப்புறம் போக போக நம்மளுடைய அந்த ஃபாஸ்ட் வந்து குறைஞ்சிடும், கடைசியில் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். அது மாதிரி வந்து ஆர்டரியில் போக சொல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்டீரியல் கேபிலரியில் போக சொல்ல கொஞ்சம் ஸ்லோவாகிடும், அதுக்கப்புறம் வெயின்ஸில் போக சொல்ல அந்த பிளட் ஃப்ளோ ஆகிற அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாகிடும். Blood is expressed in term of the systolic pressure and diastolic pressure. So blood pressure வந்து ரெண்டா வந்து டிவைட் பண்ணலாம். அது என்னென்ன ப்ரெஷர்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் systolic pressure, second one is diastolic pressure. So first we see the systolic pressure. During ventricular systole, left ventricle contracts and pours the blood into the aorta. The pressure rises to a peak that is high. It is referred as systolic pressure. Systolic pressure na enna pathina left ventricle வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது
அது கான்ட்ராக்ட் ஆகி பிளட் வந்து எங்கே போகுதுன்னா அயோட்டாக்குள்ளே போகுது. அப்போ அயோட்டாக்குள்ளே போகும்போது அந்த ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குன்னா இட் இஸ் இன் பீக், தட் இஸ் ஹையாக இருக்கும். அந்த பிளட் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். அது மாதிரி ஹையாக இருக்கிற அந்த பிளட் ப்ரெஷரை என்ன சொல்கிறோன்னா தட் இஸ் கால்ட் as systolic pressure. Next you see the diastolic pressure. During diastole, the ventricles relax and the pressure falls to the lowest value in aorta. It is referred to as diastolic pressure. So அந்த diastolic pressure அப்போ ventricles வந்து என்ன ஆகுதுன்னா ரிலாக்ஸ் ஆகி அந்த blood வந்து அயோட்டாக்குள்ளே ஃப்ளோ ஆகும்போது ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும், blood pressure வந்து லோவாக இருக்கும். அது மாதிரி லோவாக இருக்கிற blood pressure என்ன சொல்கிறோம், diastolic pressure அப்படின்றோம். The normal blood pressure of man is 120/80 mmHg. mmனா இங்கே millimeter of mercury, hgனா mercury. ஸோ நார்மலாக வந்து ஒரு ஹியூமன் பீயிங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 120/80 millimeter of mercury. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. 1 மார்க்கில் கேட்கும்போது யூ ரைட் அலாங் வித் த யூனிட் ஆல்சோ, யூனிட்டோடு எழுதணும். அதாவது மில்லிமீட்டர் பெர் மெர்க்குரின்னு எழுதணும், இல்லைனா வந்து அது உனக்கு மார்க் கிடைக்காது. ஸோ சிஸ்டாலிக் ப்ரெஷர் இஸ் 120 millimeter mercury. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 120ன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா சிஸ்டாலிக் ப்ரெஷரை. த டயஸ்டாலிக் ப்ரெஷர் இஸ் 80 millimeter mercury. ஸோ செகண்ட் ஒன் 80ன்றது என்ன ப்ரெஷரு, டயஸ்டாலிக் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் வேரிஸ் டியூரிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் physical exercise, anxiety, emotions, stress and sleep. ஸோ எப்போ வந்து பிளட் ப்ரெஷர் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து வேகமாக பண்ணும்போது அப்போ வந்து பிளட் ப்ரெஷர் வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு ஆங்ஸிட்டினா கவலையாக இருக்கும்போது நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். இல்லை நெக்ஸ்ட் எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சி வசப்படும் போதும் பிளட் ப்ரெஷர் வேரி ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் இருந்தாலும் பிளட் ப்ரெஷர் வேரி ஆகும். எப்போ வந்து நம்ம ஸ்லீப்பிங் டைமில் மட்டும் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்கும். A prolonged or constant elevation of blood pressure is a condition known as hypertension, that is high blood pressure. அதாவது prolonged constant elevation blood pressure அதிகமாக உயரும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 120 வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் இருக்குது, அது வந்து 140க்கு மேலே போனால், அதே மாதிரி டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 80 இருக்குது, அது 90க்கு மேலே போனால் தட் இஸ் ஹை பிளட் ப்ரெஷர், அது வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். அப்போ இட் கேன் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக். அப்போ அந்த மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னா ஹார்ட் அட்டாக்கும் அண்ட் ஸ்ட்ரோக்கும் வரும். ஸ்ட்ரோக்னால் தெரியும், பக்கவாதம் வரும். டிக்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர் இஸ் டேர்ம்ட் ஹைப்போடென்ஷன். அதே வந்து பிளட் ப்ரெஷர் கம்மி ஆச்சுன்னா அதை என்ன சொல்கிறேன்னா ஹைப்போடென்ஷன், தட் இஸ் லோ பிளட் ப்ரெஷர். இதனுடைய வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம சொல்ல முடியாது. அதாவது 120 கீழே இருக்கும், 80க்கு கீழே இருந்தால் அது லோ பிளட் ப்ரெஷர். அப்போ ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர். லோ பிளட் ப்ரெஷர் இருந்தால் ஹைப்போ டென்ஷன், ஹைப்போ. அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ பிளட் ப்ரெஷராக இருந்தால் வீக்னஸாக இருக்கும் பாடி அண்ட் ஃபெயிண்டிங், தட் இஸ் டிசினஸ், மயக்கமாக இருக்கும். இது மாதிரி வந்து சிம்டம்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் யூ சி ஸ்டெத்தஸ்கோப். A stethoscope is used to detect sound produced by the internal organs of human body. So human body இருக்கிற internal organs produce பண்ணக்கூடிய அந்த சவுண்டை வந்து கண்டுபிடிக்கக்கூடியதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது stethoscope. The heart sound is heard by placing the stethoscope on the chest. ஸோ நம்ம செஸ்ட் ரீஜன், மார்பு பகுதியில் வந்து அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு அந்த ஹார்ட் சவுண்ட், அதாவது ஹார்ட் சவுண்ட் வந்து லப் டப்ன்ற அந்த சவுண்டை வந்து நம்ம கேட்க முடியும். அதாவது டாக்டர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களால அதை உணர முடியும். இட் இஸ் எ யூஸ்ஃபுல் டயக்னோஸ்டிக் டூல் டு ஐடென்டிஃபை அண்ட் லோக்கலைஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டயக்னோஸ் டிசீசஸ். ஸோ எதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த லப் அண்ட் டப்ன்ற சவுண்டை வச்சு ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, ஹார்ட்டுன்னு மட்டும் இல்லை மற்ற எந்த ஆர்கனாக இருந்தாலும் அந்த ஆர்கன் வந்து ஸ்டொமக்கோ இல்லை வேறு எந்த கிட்னியோ எந்த ஆர்கனாக இருந்தாலும் அந்த ஆர்கன்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுதுன்ட்டு டாக்டர்ஸால் டயக்னோஸ் பண்ண முடியும். அதாவது தே கேன் ஃபைண்ட் அவுட் த டிசீஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. த மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெத்தஸ்கோப் ஆர் ஹை ப்ரிசிசைன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெத்தஸ்கோப்புன்றது, அந்த ஸ்டெத்தஸ்கோப் இப்போ நிறைய மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெத்தஸ்கோப் வந்துச்சு. இது வந்து என்னன்னா அந்த அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக வந்து என்ன ப்ராப்ளம், அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ப்ராப்ளம், என்ன ஹெல்த்
ப்ராப்ளம்ட்டு வந்து டாக்டரால் ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ண முடியும். see this diagram. இந்த ஸ்டெத்தஸ்கோப் கொடுத்துருக்காங்க பாரு, 2 ஸ்டெத்தஸ்கோப், அதாவது மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது, 2 ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது. இதில் இந்த ஸ்டெத்தஸ்கோப்புடைய இந்த பார்ட்ஸ் பார்த்துக்கோ, என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இயர் பீஸு, இயர் டியூபு, ஸ்டெம், பெல்லு, செஸ்ட் பீஸு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸ்பிக்மோமேனோமீட்டர் இஸ் எ கிளினிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா கிளினிக்கில் யூஸ் பண்ணுவாங்க. Used to measure blood pressure when a person is in a relaxed and resting condition. ஸோ இப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறோம்னா நம்ம ரொம்ப வேகமாக நடந்துட்டோம் அப்போல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. ரிலாக்ஸாக ரெஸ்டிங் கண்டிஷன் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பிளட் ப்ரெஷர் வந்து எடுக்கணும். த ப்ரெஷர் ஆஃப் த brachial artery இஸ் மெஷர்ட். ஸோ அது மாதிரி பிளட் ப்ரெஷர் எடுக்கும்போது எங்கே வந்து ப்ரெஷர் வந்து மெயினாக எடுப்பாங்கன்னா brachial artery, அதாவது கையின் மேற்புறம் இருக்கிற அந்த ஆர்டரியோட நேம் தான் brachial artery. அதில் தான் வந்து இந்த பிளட் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டிமேட் த ஸ்டேட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் and the working of the heart. ஸோ இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டரை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்கலாம்னா blood circulation வந்து ஒழுங்காக நடக்குதா, அடுத்தது ஹார்ட் வந்து நல்லா ஒர்க் பண்ணுதா அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிக்கலாம். இட் ஹெல்ப்ஸ் டு டயக்னைஸ் கண்டிஷன்ஸ் சச் ஆஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கா, இன்க்ரீஸ்டாக இருக்கா, டிக்ரீஸ்டாக இருக்கா அப்படின்ட்டு பிளட் ப்ரெஷரை வந்து கண்டுபிடிக்கலாம். மோனோமெட்ரிக் and modern digital types are the apparatus used to measure blood pressure. இங்க ரெண்டு வந்து blood pressure apparatus கொடுத்திருக்காங்க, மோனோமெட்ரிக்கும் டிஜிட்டலும் கொடுத்திருக்காங்க. They are used to measure the blood pressure. See, I send the one mark question answer. First choose the best answer. First question, active transport involves. Active transport na எல்லாமே நடக்கும், அதாவது movement of molecules from lower to higher concentration இருக்கும், expenditure of energy இருக்கும், uphill task இருக்கும், all of the above. See the second one. ஸோ நான் இங்கே ஆன்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் வந்து புக்கை பார்த்து நீ காப்பி பண்ணிக்கலாம். வாட்டர் விச் இஸ் அப்சர்வ் பை ரூட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் த்ரூ. ஸோ ஏரியல் பார்ட்ஸ்னால் டாலஸ்ட் பார்ட்டுக்கு எதன் மூலியமாக போகுதுன்னா ஜைலம் மூலியமாக. டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன் தெர் இஸ் லாஸ் ஆஃப். டிரான்ஸ்பிரேஷன் அப்போ எது வந்து லாஸ் ஆகும், வாட்டர் வந்து லாஸ் ஆகும். ஃபோர்த் ஒன், ரூட் ஹேர்ஸ் ஆர் both B and C, அதாவது projection of epidermal cell இருக்கும், unicellular இருக்கும். Fifth one, which of the following process requires energy, active transport. Sixth one, the wall of the human heart is made of, all of the above. Which is the sequence of correct blood flow, atrium, ventricle, arteries, vein. Eighth one, a patient with blood group O was injured in an accident and has blood loss. Which blood group the doctor should effectively use for transfusion in this condition? O group. Heart of heart is called SA node. 10th one, which one of the following regarding blood composition is correct? D answer. That is, blood contains plasma, RBC, WBC, platelets. Next one, fill in the blanks. First answer is transpiration involves evaporative loss of water from aerial parts. Second one answer is water enters the root cell through a root hair in the plasma membrane. Third one, structures in roots that help to absorb water are root hairs. Fourth one, normal blood pressure is 120/80 mmHg. Fifth one, the normal human heart beat rate is about 72 to 75 times per minute. மேட்ச் வந்து இங்கே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸும் கொடுத்துருக்கேன் பாரு. ட்ரூ மேட்ச் வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. மேட்ச்சில் செக்ஷன் 1 செக்ஷன் 2 இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து ஆன்சர்ஸ் வந்து டைரக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ, செகண்ட் ஒன் ஆல்சோ ட்ரூ, தேர்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் யூ ரைட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். நான் இங்கே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். உங்கள் கொஸ்டினில் வந்து குளுக்கோஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அது வந்து குளுக்கோஸ்க்கு பதிலாக என்ன வரணும்னா அங்கே என்னவா டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா சுக்ரோஸாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதே மாதிரி ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட்னா எங்கே நடக்குன்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் அந்த வால்ஸ் ஆஃப் த செல் அதில் தான் வந்து நடக்கும். அண்ட் ஃபிஃப்த் ஒன்னும் ஃபால்ஸு. ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோமா ஓப்பன்ஸ் இருக்கும், நான் ஸ்டோமா க்ளோசஸ் ரைட் பண்ணணும். சிக்ஸ்த் ஒன் வந்து தட் ஆல்சோ ஃபால்ஸ். நர்வ்ஸ்னு இருக்கும் அட் த எண்டில், அது நர்வ்ஸ் பதில் என்ன வரணும், மசில்ஸ் வரணும்.
அண்ட் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா தட் ஆல்சோ ஃபால்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். எல்லா வெயின்ஸும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துன்னு போகுமா? இல்லை. எக்ஸப்ட் த பல்மனரி வெயின் இட் கேரிஸ் த ஆக்சிஜனேட்டட் பிளட். அது எழுதணும். நெக்ஸ்ட் எயித் ஒன் ட்ரூ, நைன்த் ஒன் ட்ரூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் எ வேர்ட் ஆர் சென்டென்ஸ்னா 2 லேயர்ட் ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்னா பெரிகார்டியம். ஷேப் ஆஃப் த ஆர்பிசி இன் ஹியூமன் பிளட் என்ன ஷேப்பு? பைகான்கேவ் or disc shaped. Next, why is the color of the blood red na? Because RBC containing the respiratory pigment hemoglobin. Fourth one, which kind of cells are found in the lymph? WBC, that is white blood corpuscles. Fifth one, name the heart walls associated with the major arteries leaving the ventricles. That is semilunar wall. Bracket la vandu enna semilunar wall எழுதுனா pulmonary semilunar wall and the aortic semilunar wall அப்படின்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், மென்ஷன் த ஆர்ட்ரி விச் சப்ளை பிளட் டு த ஹார்ட் மசில்ஸ். கரோனரி ஆர்ட்ரி. See the today's assignment. The complete events of cardiac cycle last for 0.8 second. What is the timing for each event? ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் அந்த கார்டியாக் சைடில் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ டைமிங் ஆகுது? ஈவெண்ட்ஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் டோட்டல் டியூரேஷன் 0.8 செகண்ட். ஸோ கார்டியாக் சைக்கிளுடைய டோட்டல் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 செகண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் சிஸ்டோல் எவ்வளோ செகண்ட்? 0.1 செகண்ட். செகண்ட் ஒன் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து 0.3 செகண்ட். தேர்ட் ஒன் வந்து வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் எவ்வளோனா 0.4 செகண்ட். தட் இஸ் டோட்டல் டியூரேஷன் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் வந்து எவ்வளோனா 0.8 seconds. So you read this question answer and send it to me and also read the one more. Thank you children. Have a nice day.